தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நாங்குநேரியை தொடர்ந்து இடைக்காட்டூர் பகுதியில் தமிழக அரசினுடைய அமைதி பூங்காவான தமிழகத்தின் உண்மையை பறைசாற்றும் விதமாக மது பிரியர்கள் நடந்து கொண்ட விதம், காவல்துறை கடமையை செய்திருக்கிறது. இந்த புண்ணிய பூமியில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று தகவல்கள் சொல்கின்றன. வாசம் மலர்கள் ரெண்டு பக்கமும் இருந்து போட்டா போட்டி, நீயா நானானு சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சத்யராஜா அவர்களுடைய மகளுக்கும் இடையே பயங்கரமான ஒரு வார் நடக்குது. தாவேகா திமுக தொடர்பா விவரங்களை வரலாற்று சிறப்புமிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகியது. எப்ப 3 சீட்டுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்தா? ஆஹா, அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிறதும், இப்போ கூட கூட்டணி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போன் பண்ற வரைக்கும் நீங்க அறிவாலயம் போகக்கூடாது என்று ராகுல் காந்தி சொல்லி இருப்பதாகவும், இவ்வளோ பேசுறீங்களா, நாங்க உதவி பண்ணாம நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்களா என்று கோபக்கண்ணில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை பார்க்கலாம். கடவுள் மறுப்புன்னு சொல்லி குதித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக தேர்தல் வந்தாவே அதுல இருந்து ஒருபடி இறங்கி ஒரு மாஸ் காட்டி கருப்பசாமியாவே வேஷம் போட்டு வாக்கு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் தமிழகத்துல அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம சேர்த்தே பார்ப்போம். கூடலூர்ல 1964 ஒரு 80,000 ஏக்கரை அரசு எடுத்து அதை ஒரு வேற மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுல ஒரு 15,000 ஏக்கரை ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிச்சிருக்காங்க. இது தப்பு, அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நிலத்தினுடைய ராம்சார் நிலத்துக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான கட்டுமானங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசு போட, அதை எடுத்து நம்ம சென்னை கட்டுமான நிறுவனங்கள் பலவும் சேர்ந்து கோர்ட்ல கேஸ் போட, நீ கேஸை போடு, நான் அதுக்கு வாதாடுறேன் என்று ஜால்ரா அடிக்கிறார்களா, இருவரும் சேர்ந்து ஏதேனும் செய்கிறார்கள் என்று பல தகவல்கள் இவர்களை பார்க்கலாம். ஐயோ பாவம் அதிமுகன்னு கண்ணீர் விட்டு கதறி எச்சரிக்கையெல்லாம் விடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ கூட்டணி கட்சியினர், அதுவும் விசிகாவின் வன்னியரசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு, பீகார் மாதிரி ஆயிடு போதியா, பார்த்து பண்ணுங்கயா அப்படிங்கிறாரு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைலன்ஸ். அமைதி பூங்காவான தமிழகத்தில், உலக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் எந்த விதமான வெடிச்சத்தமோ குண்டு சத்தமோ, ஏன் மக்கள் தும்ம கூட கேட்காத தமிழகத்தில், மக்களே தும்ம சத்தம் கூட இல்லாத அளவுக்கு பின் டிராப் சைலன்ஸில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் நாங்குநேரி சம்பவம் ஒரு கருப்பு கரையாக இருந்தது. அந்த ஈரம் காய்வதற்கு யாருன்னு தெரியுமான்னு பாஸ் பண்ணிட்டோம்ல டைம், புடிச்சிட்டோம்னு ஒரு தடவை சொல்லுவோம். இல்ல அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்படியே முடிச்சிட்டோம் ஐயா. அத அடுத்து என்ன? இப்போ இடைக்காட்டூர்ல வீரனை உள்ளே விட்ட மது பிரியர்கள் அந்த தெருவுக்குள்ள போறாங்க. போறவரெல்லாம் எனக்கு என்ன பொழுது போகலான்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 நபர்கள் பல பேரையும் தாக்கி இருக்காங்க. கோயம்பேட்டில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதான நடந்தது. பொழுது போகாம போய் அப்படியே போறவங்க எல்லாம் வெட்டினாங்க அப்படின்னு. தமிழனின் உருக்கு முறை சிறந்த முறையில் உருவான வாழ் அதை எடுத்துட்டு போய் அவனுங்க எல்லாம் ஏதோ பண்ணிருக்காங்க. பல பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்திருக்கு. பாவம் அந்த மவராசம் என்ன கதிக்கு ஆளாக போறானோ தெரியல. பெண்கள்லாம் அலறி அடிச்சு வீட்டுக்குள்ள ஓறது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்டாலின் ஐயா அவர்கள் சாதித்து விட்டோம் ஐயா அப்படின்னுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னை ஊரே பாராட்டும் உலகமே பாராட்டும் விதமா ஒரு கூட்டணியை போட்டு எனக்கு போன் பண்ணாரு. என்ன கேட்டாரு, எப்படி காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சீங்க? ஐயோ நீங்க பரவாயில்லையே, சாணக்கியரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு போலருக்கு. அவர் ஈரானுக்கு குண்டு போறதை பாக்குறாரா இல்ல ஸ்டாலின் ஐயா கிட்ட பேசினாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு நாளைக்கு இங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டு போவாரு அவரும். இதத்தான் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணிருக்காரு. இங்க அவர் கூட்டணி முடிஞ்சதுன்னு சொல்ல, சட்டம் ஒழுங்கு முடிஞ்சது, பெண்களுடைய பாதுகாப்பு முடிஞ்சது, இங்க போலீஸ் அதாவது மக்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது 0, இங்க எதுவுமே நடக்காது அப்படின்னு, திராவிட மாடல் ஆட்சியினுடைய காலமும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. சோ அந்த இடைக்காட்டூர் பகுதியில் நடந்தது அந்த விவரங்கள் அப்படின்றதும் எஸ்பி அவர்கள் தோறும் நடக்கக்கூடிய செய்தியா இது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். வேண்டியதா இருக்கு. இதை எஸ்பி அவர்களும் பேட்டி கொடுத்து அதற்கான விஷயங்களும், தனிப்படைகள் வழக்கம் போலதான் டெம்ப்ளேட் பதில் 6-7 தனிப்படையை அமைத்தோம், 4 பேரை பிடித்தோம், அவர்கள் இதை சேர்ந்தவர்கள், ஒண்ணு இந்த ஜாதி, இல்லைன்னா இந்த கட்சி, இதுல 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லி குறிப்பா இந்த சம்பவங்கள் எல்லாமே பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளையும் தாக்குதல் நடக்கிறதும் அவங்க மேலேயும் நடக்குது. இதெல்லாம் கேட்க மாட்டியா சுடல அப்படின்னு சொல்லி
பலவாறாக பலரும் கேள்வி கொண்டிருக்கும் நிலையில கூட்டணிக்கு எப்படியாவது இன்னொரு 2 வாங்கி இரட்டை இலக்கத்துல போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் ஐயா ரொம்ப பிஸியா இருக்கிறனாலையும் அவரும் இதை பத்தி பேச முடியாதனால எல்லாமே எலெக்ஷன் அடுத்த தடவை வரும்போது தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, பணம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்லாம் பார்க்காம மீண்டும் திராவிட மாடல் 2.0 நீங்க வாக்களிச்சீங்கன்னா உயிரோட 5 வருடம் இருப்பதற்கான கேரண்டி கார்டை கொடுப்பாங்க. நேற்று கட்சியில சேர்ந்த சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா அவர்கள் நியாயத்தை சொல்லுப்பா, 2 கேள்வி நச்சுன்னு நறுக்குன்னு தாவேக்காவை பத்தி என்னையா பண்ணீங்க, உங்க அரசியல் வாழ்க்கைன்றது என்ன, இதுவரை மக்களுக்கு என்னையா செஞ்சீங்க அப்படின்னு பாயிண்டா கேட்க நான் கூட பாருங்க ஒரு இதை பண்ணி தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், மருத்துவ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்கு இதை கொடுக்குறேன், அவங்களுக்கு சோறு போட்டேன், ஊட்டச்சத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், வாழைப்பழம் கொடுத்தேன்ற மாதிரி ஒவ்வொன்னா சொல்லி. இந்த ஊட்டச்சத்து சோறுனா என்ன அப்படின்னா, ஐயா நேத்து வச்ச சோறை தண்ணி ஊத்தி வச்சிருந்து எடுப்பாங்க. அதனால அதெல்லாம் கொடுத்தோம், நீங்க என்னையா பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம அப்படி ஒண்ணு கேட்டதுக்காக பெரியார்னு சொல்றீங்களே, பெண்களை பத்தி இப்படி விமர்சிக்கிறாங்களே, நீங்க என்னதான் பண்றீங்க விஜய் அப்படின்னு கேட்க அங்கிருந்து பதில் வருமானு பார்த்தா வேற இடத்துல இருந்து வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதுபெரும் அறிஞர்கள் எத்தகைய கருத்துக்களை, பெண்கள் போற்றும் அந்த கருத்துக்களை ஒவ்வொரு மேடையிலுமே பெண்ணையும் காக்கும் வகையில் பேசிட்டு வர நிலையில மட்டும்தான் இருக்கு. அவங்க இதுல பல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் இருக்கிறாங்க, அது பார்த்துக்கிட்டே எண்ணிக்கிட்டே போலாம் அவங்கள. அதனால தினந்தோறும் பேசுவாங்க, ஜாலியா பேசுவாங்க, அமைச்சர் வரைக்கும் பேசுவாங்க. அதனால இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதுக்கு பாருங்க வேற யாராவது பதில் சொன்னா கூட பரவாயில்ல. அதாவது ஒரே குடும்பங்க, சத்யராஜ் அப்பா, இவங்க பேர் என்ன, சத்யராஜ் ஐயா, அவர் வந்து சாட்சாங்கமா அங்க பொண்ணு இருக்கிறார். பொண்ணு திமுக சீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா அமைச்சர் சொன்னாரா என்னன்னு தெரியல, இப்படி ஒரு ரூட் எடுத்து போகுது, டிவிக்கே அடிக்குது. ஏன்னா இப்பதான் வேற இடத்துல வந்தவங்களுக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க போல இருக்கு, டிவிகே வர்சஸ் வந்து திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களே. அதாவது சீட்டு கிடைக்கணும்னா நீங்க வேற இடத்துல இருந்து வந்தாதான் கிடைக்கும் அப்படின்றனால அந்த ரூட் எடுக்கிறாங்க போல. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம சிபி சத்யராஜ், அவரு இவருக்கு பதில் சொல்லிருக்காரு, புரியல, சிம்பிளா செஞ்சிருக்காரு. அதுதான் ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய கோட்டையை எடுத்திருக்காரு. என்ன அமாவாசை வரலாறு படிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் செய்த உதவிகளை எல்லாம் வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. எல்லா போட்டோவையும் கலெக்ட் பண்ணி எல்லா வெப்சைட்ல இருந்தெல்லாம் எடுத்து போட்டு வட டக்கு 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 டக்குன்னு வந்து போகுது. பாவம் அந்த பொண்ணு இனிமேலாவது தெரிந்து கொண்டு வலைதளத்துல ஒரு பதிவை பார்த்தேன். அதாவது உண்மை செய்தி நிறுவனங்கள் எப்படி போட்டிருக்கு, நிர்வாகம் எப்படி போட்டிருக்கு அப்படின்றதும் அதே செய்தி தான், அதே கருத்து தான். ஆனா அது எப்படி உருட்டு மாடலுக்காக வேற மாதிரி மாற்றி அந்த சூரிய தொலைக்காட்சி ஒண்ணு எப்படி போட்டிருக்கு அப்படிங்கறதையும் ரெண்டையும் எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம், அணில்களை நம்மளால சமாளிக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே அவங்க இதாதான் இருக்காங்க. சோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதுமே ஒரு பேச்சா இருக்குது. ஏதோ போட்டாலும் அடிக்கிறாங்க, நீ பார்த்துக்க, நீ என்ன சொல்லுயா, உன் வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியாதாயா, நீ எடுத்து வளவளவன மறந்து போனதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லி போட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு எல்லா போட்டோலையும் இருக்காரு, அவர் கூட வேற வேற துணைவியார் இருக்காங்க. நான் எப்படி கன்வே பண்றேன்னு தெரியலங்க. ஆனா அதுல பாருங்க 4 போட்டோ இருக்குது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 தான், ஆனா போட்டோ 4 இருக்குங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவாரு, ஒருவேளை அவங்க கேட்ட தொகுதி கிடைக்கலன்னா அவருக்கு என் மனதிலே இடம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா நடக்கிற நடவடிக்கைகள் அப்படி தெரியல. ஒரே ஒரு காங்கிரஸுக்கே எங்க தண்ணி கொண்டாடா, பிச்சு வாட்டரா கொண்டு வாங்கடா. இருந்தாலும் எவ்வளவு ஸ்டைலா முடிச்சோம் பாத்தியா ராத்திரி. ப. சிதம்பரமும் சோனியாவும் இல்லைன்னா அது பிம்பிளிக்கு பிலாப்பிதான். அதாவது என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. ப. சிதம்பரம் ஐயா என்டர் ஆகிறாரு. அவர் என்டர் ஆனோடனே தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணியை நாங்க விரிவுபடுத்த விரும்புறோம், இதுக்கு மேல கொடுக்க முடியாது, 25+1 தான், நீங்க போறதுன்னா நல்ல நட்போட நம்ம கை குலுக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிடலாம், போறதை பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி ப. சிதம்பரம் தெளிவா சொல்லிட்டாரு போல இருக்கு. இவர் அப்படியே போயிட்டு நம்ம காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. போற வழியிலேயே போன பண்ணாரு, நம்ம பார்த்தோமே கார்லயே இறங்கி காது யாராவது கேட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு செல்போன்லயே காதை வச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவர் வந்து சோனியா காந்திக்கு கன்வே பண்ணேன். அப்புறம் சோனியா காந்தி வரும், நீங்களே பேசுறீங்களா சொல்லிட்டு ப. சிதம்பரத்தை சொல்ல மறுபடியும் போய் பேசி 28
25+1 தான் பேசியிருக்காங்க. சோனியா காந்தி பேசிட்டு இருக்கும்போதே லைன்ல வந்தாங்களாமா. வந்து பேசியிருக்காங்க. எனக்கு இந்த 1 கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் சரி ஓகே. நீங்க ராஜ்யசபா சீட்டு கூட இப்ப முடியாது, 2 முடியாதுன்னு சொல்றீங்க. 1 கூட ஓகே தான். ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு 28 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே 28+1 சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதை அவங்கள்ட்ட கன்வே பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிருச்சு. இதன் பிறகு இந்த செய்தியை ராகுல் காந்தி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இல்ல ராஜ்யசபா சீட்டு 2ன்னு சொன்னீங்கல்ல, அதனால 1 குறைச்சிட்டீங்களா? கிரீஷ் சோடங்கர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி எப்படி இப்படி அப்ப இதுலயாவது 30 கொடுங்கன்னு சொன்னோனே யாருகிட்டயுமே கலந்து பேசாம சிதம்பரம் ஐயா அவர்களே இதுக்கு மேல நான் போய் அங்க பேச முடியாது, பேசினாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி உடையறது உங்களால உடையும் அப்படின்னா அது யாராலும் மாத்த முடியாது, நீங்களே வேற ஆளை வச்சு பேசிங்கன்னு அறிவாலயத்துக்கே போகாம இவரே ஆன்சர் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்னன்னா உடனே அங்க அம்மா நம்ம बच्चो तुम करो तुम चुप करो அப்படி சொல்லிருக்காங்க. चुप करன்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் போதும் பேசனாங்களாமே. வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய மகள் நிச்சயதார்த்தத்தின் போதும் அங்கேயும் நின்னு சாயங்காலம் பேசி நேத்து பேட்டியில சில்லப்பெருந்த கிட்ட ஐயா என்னையா காங்கிரஸ் கட்சி தலைவர் மாற்றுவதாக செய்திகள்லாம் வருது, அப்படியா அப்படி நடந்தா நானே உங்களுக்கு சீட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு மனுஷன் வேற மாதிரி டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் யாரோட ஆள் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்லி அவர் சொல்லாம சொல்லிருக்காரு. சோ திமுகவின் ஆதரவு இல்லாமல் இந்த காங்கிரஸ்ல வேற ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதும், இந்த ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டையுமே வந்து இந்த ஆளுக்கு ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவருக்கு கொடுக்க கூடாது உறுதியே பண்ணி கையெழுத்து திமுக சொல்லி இருக்கு. சரி ஓகே நான் அவங்களுக்கு தரலன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒருத்தரை போட்டிருக்காங்க. இதுலயுமே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. 2 ராஜ்யசபா சீட்டும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் திலக்கொண்டு இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி டிவிகே இருக்கு, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எங்க போனாலும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுதுன்றத பார்க்க வேண்டி இருக்கு. இந்த கிறிஸ்டோபருக்கு பின்னாடியும் பல வரலாறுகள் இருக்கு. இவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரானவர், காங்கிரசினுடைய உண்மை விசுவாசி, அவர் உடம்புல காங்கிரஸ் ரத்தம் ஓடுது. ஏங்க காங்கிரஸ் ரத்தம்லாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லி நீங்க கேட்க கூடாது. ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. இல்லையா எல்லா இடத்துலயுமா இல்ல, என்னையும் அப்படி பேசுறீங்க, ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. சோ இது என்னன்னா கடைசி நேரத்துல கிறிஸ்ஜோட கிட்ட சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொல்லி சென்னை போங்க, ஆனா நான் சொல்லாம நீங்க அறிவாலயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரா ராகுல் காந்தி. அப்புறம் தான் கூப்பிட்டு திட்டிருக்காங்க, ஓ பச்சோ சுப்கரோன்னு சொல்லி சொன்னதெல்லாம் அப்பதான் நடந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் அவங்க போயிட்டு டிக்கெட் காட்டிருக்காங்க, கையெழுத்த போட்டு. கர்நாடகால இருந்து ஒருத்தர் குரல் கொடுத்து கயாமியான அவரு வேற, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கர்நாடகால இருக்காரு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னும் அவர் நிரூபிக்கவே இல்லை, அவருக்கு எவ்வளவு ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுன்றதே தெரியல, அடுத்த தேர்தல்ல பார்த்து போயான்னு சொல்லியிருக்காங்க. அரசியல்ன்றது வேற மாதிரி, இங்க கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா ஏறி ரோடு போட்டு போயினே இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கும். தும் சுப் கரோன்னு சொல்லி இவரு சொல்லிருக்காரு. என்ன அம்மாவும் அதே சொல்றாங்க நீங்களும் அதே சொல்றீங்க, அப்ப நான் யாரு அப்படின்னு இருக்கேன். நீதான் வியட்நாம் போப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னா கொஞ்சம் இளைப்பாரி விட்டு வாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போல, ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. இப்ப இது காங்கிரஸ் நடந்ததா. அப்படியே டிஎம்கே பக்கம் வந்தோம்னா நாங்கெல்லாம் எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். 2019 ராகுல் காந்தி தான் நாங்க இல்லாம நீங்கலாம் 3000-4000 ஓட்டு ஜெயிச்சீங்க. ஜெயிச்சத பத்தி பேசல, 2019 ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ணோம். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயும் நாங்க ஊர் உலகமே ராகுல் காந்தி எதிர்த்தது. ஆனா அப்பெல்லாம் பக்கபலமா மேரா தோஸ்துகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் உங்க பக்கத்துல பாய் பாய் நீ ஆஃப்டர் ஆல் 1/2 கிலோ ஸ்வீட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பட் நாங்க ஆட்சியிலே இந்த அளவுக்கு உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கோம். இது நியாயமாயா? பல வருஷமா உங்களுக்காக அத்தனை அமைச்சர் பதவிகளையும் வாரி வாரி வழங்கினாங்களேயா காங்கிரஸ், அதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? கேட்டு வாங்குனீங்களா? போட்டு வச்ச மாதிரி கேட்டு இத கொடுங்க இத கொடுங்க இத பார்லிமெண்ட்ல இன்னைக்கு காங்கிரஸினுடைய குரலாக ஒலிக்குது அப்படின்னா திமுகவோட 39 கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையா. ரெண்டாவது சரியில்லைன்றதுக்காக நீங்க போட்டு அடிக்கிறீங்க. திமுகவுக்கு ஆதரவா பார்லிமெண்ட்ல நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க? ஒண்ணுமே இல்லை, நீங்க கொடுத்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் ஜனநாயக ரிலீஸ்க்காக ராகுல் காந்தி பேசினாரு அப்படின்னு பழசெல்லாம் போட்டு கலரிட்டாங்க. ஒரே கப்புமா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு போல இருக்கு. சோ இங்கேயும் ஜெல் ஆகாம இருக்கு. சோ இது எப்படி வாங்கின 28 சீட்ல எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? யார நிறுத்துறீங்கன்னு பாப்போம், அதுக்கேத்த மாதிரி உங்களை தோக்கடிக்கிறோன்ற மாதிரி ஒரு 28 ஜெயிச்சா தானே நீ அடுத்த முறை நான் 28 கொடுத்தேன் 28 ஜெயிச்சிட்டேன் எனக்கு 35 கொடுன்னு சொல்லி கேப்ப, 28ல 8 தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்களா அப்படின்ற ஒரே குஜாலா போயிட்டு எல்லா கூட்டணி தகராறும் போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு விசிகாவோட வன்னி அரசு இப்படி சைட்ல போயிட்டு இப்படி திரும்பி இப்படி திரும்பி நின்னுக்கிட்டு உங்களுக்கு ஆபத்து ஐயோ பாத்துக்குங்க அதிமுக என்னது இது திடீர்னு அதிமுக இவர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா ஷீப் ரெயின் ஆதாக पानी में ननेदुग ये फॉक्स में वॉइस கொடுத்துங்க டியர் आता है அப்படின்ற மாதிரி ஒரே அழுக ஒரு அழுவாச்சியா போயிட்டு இருக்கு.
என்னன்னு பார்த்தாக்கா, ஐயா நீங்க பீகாரை பார்த்தீங்களாயா? அவங்க நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்களாயா? ஐயா கொஞ்சம் மகாராஷ்டிராவுக்கு போனீங்களாயா? அங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்களாயா? ஐயா ஜாக்கிரதை ஐயா, அதிமுக ஐயா அப்படிங்கிறாரு. இது பின்னணியில என்ன இருக்கும்னே தெரியல. அவரே கவலைப்படல. நீங்கெல்லாம் ஏன்யா இவ்வளவு கவலைப்படுறீங்க? நீங்க தான் 22 கட்சியை வச்சுக்கிட்டு அப்படியே லெஃப்ட்டும் ரைட்டும் சென்டருமா கையெழுத்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்களேயா, கூட்டணியை பிரிச்சு கொடுத்து பலமா சக்திவா அதிமுக, அதாவது பீகார்ல நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா பண்ணி ராஜ்யசபா சீட்ல நாடாளுமன்றத்துக்கு போறாரு. பாஜக அங்க ஆட்சி அமைக்குது அப்படிங்கறத வச்சு வன்னி அரசு இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவையும் பாஜக கபலீகரம் செய்துவிடும் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. ஒருவேளை விசிக திமுக கூட்டணில இருந்து வெளியில வருது அப்படின்னா வன்னி அரசு இல்லையா உண்மையிலே நான் முடிச்சிடுறேன். யார் பக்கம் இருப்பாரு? இவ்வளவு நாளா பதவி கொடுத்த திருமாவளவன் ஐயா பக்கத்துல இருப்பாரா, அல்லது மறைமுகமாக விசுவாசித்து இருக்கும் திமுகவின் பக்கம் தனி அணியாக நிற்பாரா? அதற்கு அவர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க. ஏன் இங்க வந்து ஒரு செல்வ பிறந்தக ஹெல்ப் பண்ண மாதிரி அங்க தொகுதியில ஏதாவது பிரச்சனை வந்தா வன்னி அரசு கொஞ்சம் அதான் நானும் சொல்றேன். காங்கிரஸ்ல இருக்கும் திமுக விசுவாசி போல விசிகாவில் இருக்கும் திமுக விசுவாசி அல்லவா நீங்கள் என்று பேசுகிறார்கள். அதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்களே அப்படின்ற மாதிரி. 1969 என்ன அவ்வளவு பின்னாடி போயிட்டீங்க? நல்ல கருப்பு வெள்ளையில வட்டம் போட்டுருவாங்க. ஜென்ம ஒழிப்பு அப்படின்ற ஒரு லாவை பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஏக்கர் நிலங்களை அரசு கையகப்படுத்துது. 69 சுதந்திரம் எடுத்து கன்னி இந்தியாவா இருக்கும்போது சரியா, அந்த 80,000 ஏக்கர்ல ஒரு 15,000 ஏக்கரா டீ எஸ்டேட் ஆகிருது. ஒரு 35,000 ஏக்கரா வேற ஒரு பயன்பாட்டுக்கும், ஒரு 15,000 ஏக்கராவை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரா அப்படின்ற மாதிரி அவங்களாம் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் மனுவா தாக்கல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 30,000 ஏக்கராவை அவங்க எடுக்கிறாங்க, மீண்டும் எடுத்து ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்திரம் சொல்லிட்டு அதுல இந்த 15,000 ஏக்கராவும் வருது. விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஏதோ விவசாயம் பார்த்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களுடைய குடும்பத்தினுடைய உணவுக்கான தேவைக்காக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை தமிழக அரசு செய்யறதன் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. அவங்க அந்த இடத்துல இருந்து இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. காலங்காலமா இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டோமே. அதேதான். இதுக்காக தான் இன்னொரு இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட் நான் இந்த நியூஸோட கிளிக் பண்றேன். இது செய்தி. அப்படியே சென்னைக்கு வந்தீங்கன்னா ராம்சார் நிலம் இருக்கு. ராம்சாரா யார் அந்த அப்படின்னு கேட்க கூடாது. சதுப்பு நிலமும் அதுக்கு நம்ம அமைச்சர் ஒருத்தர் சொன்னதும் அனுமதியா கொடுக்கவே இல்லைன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா அப்படின்றது வரலாறுகளை நீங்க மறந்துடக்கூடாது. அந்த சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துல நம்ம சிஎம்டிஏ வந்து என்ன சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்ன போடுது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான கட்டிடங்களும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எங்களுக்கு அது 1 கிலோமீட்டர் தாண்டி 1.1 கட்டி கரெக்ட். இப்படி சொன்னாலே இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்றது. இது என்னன்னா இதை போட்டாங்களா, இதுல அந்த ஏரியா பத்தி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த துரைப்பாக்கம், அப்புறம் ஈசிஆர் சாலை, அப்புறம் இந்த ஓக்கியம், இன்னும் சொல்ல போனா பெரும்பாக்கம், பெருங்குடி, அந்த சில பகுதிகள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த பகுதிகளில் சில தனிநபர்கள் அப்ரூவலுக்காக பணம் கட்டிருக்காங்க போல இருக்கு. இதை தாண்டி கட்டுமான நிறுவனங்கள், இதுதான் நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், கட்டுமான நிறுவனங்களும் அந்த அனுமதி ரத்துன்றாங்க இல்ல, அந்த நிறுவனத்தை பத்தி நான் சொல்லல. கட்டுமான நிறுவனங்களும் அதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறதுனால பணத்தை ஏற்கனவே கட்டிட்டதுனால பல மடங்கு இழப்பு ஏற்படும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குதான். ஆமா, அந்த ரெரா எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் போயிருக்காங்க. சரி, அவங்க எல்லாம் போயிருக்காங்க, ஒரு யூனியனா போயிருக்காங்க. அவங்க போய் கேஸ் போட்டுருக்காங்க. ஐயா இந்த இது போட்டீங்கன்னா எப்படியா, நான் ஏற்கனவே போட்டு பல நஷ்டம் ஆகும். என்ன நஷ்டம் ஆகும்? போட்டதே சிஎம்டிஏ தானே, பணத்தை திருப்பி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, உனக்கு பணம் வந்துருச்சு இல்ல, கிளம்பு, காத்து வரட்டும், இந்த மாதிரி முடிக்க வேண்டியதானே. ஆனா பாருங்க கேஸ் போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா நீங்க கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிமன்றம் விசாரிச்சு தமிழக அரசு கிட்டையும் சிஎம்டிஏ கிட்டையும் பதில் கேட்பாங்களே, நல்லா சொல்லுவாங்களே பதிலு எப்படி போகும், கேஸ் என்னவாகும், இவங்க எப்படி ஆதாரங்களை சமர்ப்பிப்பாங்க, அந்த ராம்சார் நிலம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு மீண்டும் வைக்கிறேன். சோ அங்க கூடலூர்ல அப்படி நடந்துக்கிறாங்க, இங்க ராம்சார் நிலத்துல என்ன மாதிரி டிராமா பண்றாங்க அப்படிங்கறத மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அந்த ராம்சார் நிலம் அப்படிங்கிறது சாதாரண நிலம் அல்ல. சென்னை போன்ற மாநகரங்கள்ல பெருவெள்ளம் ஏற்படும் போது கடலினுடைய அலை, அந்த பெரிய அலைகள் ஏற்பட்டு இல்ல வேற நீர் உள்வாங்குதல் ஏற்பட்டதுன்னா அதுல எப்படி இன்னும் நிறைய பெருமைகள், அதாவது ஒரு சில 100 வருடங்கள் ஆகும் அந்த மாதிரி நிலங்கள் உருவாகுவதற்கு. புவியியல் அமைப்பிலேயே சில 100 வருடங்களானதான் அந்த அமைப்பே உருவாகும். ராம்சார் சதுப்பு நிலம் அப்படிங்கிறது
உருவாகிறதுக்கு சில காலம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெருமைகளை சொல்றாங்க. ஆனா பாருங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 10,000 தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது வெளியா. இல்ல, இந்த பிரைஸ் டாக் போட்டு காட்டுறாங்க. கடந்த ஆட்சியா இருந்தா பல பேர் பல குரல்களை எழுத்து போராட்டம் எல்லாம் நடத்துவாங்க. இந்த ஆட்சியில இதுக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் இவங்களுக்கு ஆதரவா ட்வீட் போட்டுக்கிட்டு பொழுது போக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான நிலைமையா இருக்கு. ஐயா வாராரு கருப்பசாமி வாராரு கேட்கதான் போறாரு. திமுக ஆட்சியின் சாதனை எல்லாம் சொல்லுங்க. திருப்புலானி ராமநாதபுரத்துல அவரு இறங்கி வந்துட்டாரியா இந்த ஆட்சிக்கு. இந்த ஆட்சியோட சாதனை அருமை பெருமையெல்லாம் சொல்லி வாக்கு கேட்க வாங்கினியா எவ்வளவு ஐயா 1000 நீ எவ்வளவுன்னு சொல்லு, உனக்கு வயசாச்சு எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்காக கருப்பசாமி வேஷத்துல இந்த மகளிருக்கு வழங்கக்கூடிய மாதம் 1000 ரூபாயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய பணத்தையும் இன்னும் மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும், அதாவது அறிவாலயத்து பணம் இல்ல, தமிழக மக்களுடைய பணம், 6 லட்சம் கோடி கடன் பாத்தீங்களா, அந்த பணத்தை எடுத்து கொடுத்ததுனால கருப்பசாமியே நேர்ல வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாருன்னா பாத்துக்கங்களேன். மாதிரியான ஆட்சி இவ்வளவு வழங்குறோம். ஐயா நீங்க எப்படி மக்கள் செழிப்போட இருக்கீங்கன்னு பார்த்து ஏன் தேவையே இல்லைங்க, அப்படி ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிருக்காங்க. அதாவது கருப்பசாமி போல ஒருத்தர் திமுக ஆதரவாளர் வேஷம் போட்டு திமுக பெண் பக்தை ஒருத்தங்க ரசிகையா இருந்தவங்க தொண்டரா இருந்தவங்க இப்ப பக்தி ஆயிட்டாங்க. அவங்க வந்து பதில் சொல்ற நேரத்துல இதெல்லாம் சகஜமப்பான்ற மாதிரி. ஆமா அப்படிதான் இருக்கு. வாங்கினியா எவ்வளவு வாங்கின? ஐயா 2000 கொடுத்தாங்க. ஐயா கொடுத்தாங்களா? 3500 அப்படின்னு சொல்லி இங்க யாரு இப்ப மாற்றுத்திறனாளி யாராவது இருக்கியாப்பா? ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு கருப்பசாமி கேக்குது. அப்புறம் மீனவன் எவனும் இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் அவனையும் கூப்பிட்டு பேசுறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து? இதெல்லாம் கடவுள் மறுப்பு, சமூக நீதி, அப்புறம் என்ன சுயமரியாதை, பெண் உரிமை, ஐயா இதெல்லாம் எங்க போச்சுங்க ஐயா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைன்ஸ். நன்றி.